கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1314 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் பலர் தாங்கள் செய்கிற தவறு ஆண்டவருக்கு எப்படி தெரியும், மற்றவர்களுக்கு எப்படி தெரியும், மனிதர்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் என்று சொன்னால் மனிதன் வாழ்கிற வாழ்க்கை, அவன் பரிசுத்தமாய் வாழ்கிறானா அல்லது பாவத்தில் ஜீவிக்கிறானா, இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவருடைய பார்வையிலே மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பானானால் கர்த்தர் நிச்சயமாய் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லது ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் பாவியாய் பாவம் செய்கிறவனாய் வாழ்வானானால் அவனுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தண்டனையை தருவார். எனவே உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்கும்படி வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறவர் கர்த்தர். எனவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்து கடைப்பிடித்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வீர்களானால் அவர் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இன்றைக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் வாழ்க்கை மாற வேண்டுமா? உன்னுடைய சரிவுகளிலிருந்து நீ எழ வேண்டுமா? கர்த்தரை கண்ணோக்கி பார், கர்த்தருடைய வழிகளிலே நட, அவருக்கு பிரியமாய் நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம் சீர்தூக்கி நிறுத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.